அன்றைக்குரிய இந்த விழாவுடைய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய முக்கிய பிரமுகர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய ஏஆர் சீனிவாஸ் அவர்களும், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அசோகன் அவர்களோடும் மற்றும் ஜமாத்தினுடைய அனைத்து பிரிவுகளோடும் உங்கள் அத்தனை பேரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனக்கு முன்னாடி பேசின ஏஆர் ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் சொன்னார். நாடாளுமன்றத்துல வாக்களிக்கும் பொழுது 3 மணி ஆச்சு. 2 நாளா பேசி காலையில இருந்து ஆரம்பிச்சு 3 மணிக்கு காலையில 3 மணிக்கு வாக்குப்பதிவு கொடுத்துச்சு. 3 மணி வரை இருந்து வாக்களித்து யாரெல்லாம் என்னென்ன பேசணும், யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்க பேசிட்டு கடைசியா காணாம போனது, யாரெல்லாம் கடைசி நேரத்துல வெளிநடப்பு செஞ்சது, இப்படிங்கிறதான் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் 2-3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டம் கொண்டு வரப்படுவது என்பது இந்தியாவிலே பாஜகவுடைய மிக முக்கியமான கனவாக இருந்தது என்பது ஒரு விதத்திலே வெறுப்பு அரசியலை மையமாக கொண்ட அரசியலாக பாஜக தன்னை கட்டமைத்திருந்தது. இது பாஜகவுடைய அரசியல் கிடையாது, RSS அரசியல். பாஜகங்கிறது ஒரு டம்மி பீஸ், பட் ரியல் ஸ்டோரிங்கிறது நம்ம RSS தான். RSS அரசியல் என்பது 47க்கு முன்னாலே தொடங்கிடுச்சு. பாஜக RSSங்கிறது தொடர்ந்து பல பேர்களிலே மாறி வருகிற ஒரு அமீபா மாதிரி. முதல்ல இந்து முன்னணி ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து இந்து மகாசபை ஆச்சு, அதுக்கப்புறம் பாரதிய ஜனசங்கமாச்சு, அதுக்கடுத்து ஜனதா கட்சி ஆச்சு, அதுக்கடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு. நாளைக்கு வேற ஒரு கட்சி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அதனுடைய கரு என்பது பாஜக RSS. RSS வெறுப்பு என்பது குறிப்பாக சிறுபான்மை மக்களை எதிர்ப்பு. குறிப்பாக சிறுபான்மையிலும் 3 பேர் மேல அவர்களுக்கு ரொம்ப கடுமையானது. ஒன்று இஸ்லாமியர்களோடு, 2வது கிறிஸ்தவர்கள், 3வது சீக்கியர்கள். இந்த 3 அவர்களையும் இந்தியாவில் இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை குறைக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற ஆளுமை அதிகாரத்தை குறைக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற கல்வியை பிடுங்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற நிலத்தை பிடுங்க வேண்டும், அவர்களிடம் இருக்கின்ற தொழிலை பிடுங்க வேண்டும். இதுதான் அவர்களை 2ஆம் குடிமக்களாக இந்தியாவிலே மாற்ற வேண்டும் என்பதுதான் RSS குறி. அதற்கு அவர்கள் சொல்கின்ற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுக்கதைகள் தான் இருப்பது. RSS காரர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே விருதுநகர்ல இது நடந்துச்சுன்னு விருதுநகர்ல சொல்ல மாட்டாங்க. விருதுநகர் RSS காரன் கேட்டீங்கன்னாலும் விருதுநகர்ல இது நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குல்ல, திண்டுக்கல்ல நடந்துச்சுமா, திண்டுக்கல்ல இருந்து வேலூர்ல நடந்துச்சுமா, அதுக்கடுத்து கன்னியாகுமரி நடந்துச்சுமா, அதுக்கடுத்து கேரளா நடக்குதுமா, அதுக்கடுத்து கர்நாடகத்தில் நடக்குதுமா, அதுக்கடுத்து தெலுங்கானா நடக்குதுமா. தூரமா இருக்க இடத்தை தான் சொல்ல முடியும். பாஜகவுடைய பிராக்டிஸ், அதாவது RSSக்கு கொடுத்துக்க ஒரு பயிற்சி என்பது பொய்ய தெளிவா ஆனா கதையா சொல்ல வைக்கிறது. இப்ப இவர்களுக்கு என்ன ரொம்ப அவர்களுக்கு உதவியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல பொய்களை பரப்புவது. அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த பொய்களை வச்சுட்டு நீங்க உள்துறை அமைச்சரா இருக்கின்ற அமித்ஷா போன்ற ஒரு RSS சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த பொய்களை மையமா வச்சுதான் இந்த டிபேட்டை ஆரம்பிச்சது. இந்த வக்ஃப் வாரியத்தை பற்றிய பேச்சுக்களை தொடங்கும் பொழுது அமித்ஷா பேசிய பேச்சு என்பது வெறும் வாட்ஸ்அப்ல பேசின பேச்சு. வாட்ஸ்அப்ல சொல்றேன், அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, பார்லிமெண்ட் எங்க இருக்கோ அந்த நிலைமை வக்ஃப் நிலம் இருக்கு. பார்லிமெண்ட் வக்ஃப் போர்டு சொல்லுச்சு ஒரு காலத்துல. அதை காங்கிரஸ் கட்சி மாத்தி, காங்கிரஸ் கட்சி 2013 மாத்தி அது வக்ஃப் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி பொய்களையும் புரட்டுகளையும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா. உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறவன், டிவியில பாக்குறவன் பார்த்தா உள்துறை அமைச்சரா இருக்கிறவன் சொல்றான். உள்துறை அமைச்சரா இருக்கிற ஒரு நபர் சொல்லும் பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சரா இருக்கிற நபர் சொல்லும் போது அவர்களை பொறுத்த மட்டும் அது உண்மையா இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாம நான் பேச போறதில்லை அப்படின்றதுக்காக RSS காரர்களுடைய பொய் கதைகளை கட்டவிழ்த்து இந்த பொய்களுடைய விளைவாக இப்பொழுது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர்களை பொறுத்த மட்டும் 2024 தேர்தல் என்பது மிகப்பெரிய அடியாக மாறியது. ஏறக்குறைய ஒரு 10-15 சீட்டு தோற்றிருந்தாங்கன்னா 10-15 சீட்டு தோற்றிருந்தாங்கன்னா
ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. அதுவும் இவருடைய மிக முக்கியமான அரசியல் சாதனை சொன்ன ராமர் கோயில் கட்டியதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல். அந்த தேர்தல் 400 இடம் வேணும், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை மாத்தணும்னா 400 இடம் வேணும்னு சொல்லி தேர்தலில் அவங்க வாக்கு கேட்டாங்க. ஆனா இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே அது அவர்களிடமிருந்து ஏறக்குறைய அதை நிராகரிச்சிருச்சு. அதனுடைய விளைவாத்தான் பாஜக 239 இடங்களோடு, பாஜக தனிப்பெரும் கட்சியாக 231 இடங்களோட இந்த பாராளுமன்றத்துக்கு வந்துச்சு. 239 இடங்களுக்கு நம்மளுக்கு தேவை, மெஜாரிட்டி தேவை 272. 272க்கு 232 வித்தியாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்தியாசத்தை சேர்த்து அதை அவர்கள் யார் அதை நிரப்புறது கேட்டீங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அஜித் பவார், இவர்கள் தான் இருக்கிறதுலே துரோகிகள் இந்த நாட்டினுடைய. இவர்கள் நாங்க சிறுபான்மை மக்களுக்கு காப்பாற்றுவோம், சிறுபான்மை நிற்போம், சிறுபான்மை கூட நிற்போம், நான் நோன்பு கட்சி உங்களோட குறிப்போம், நாங்களும் உங்களோட ரம்ஜான் கொண்டாடுவோம் சொல்லிட்டு வேஷம் போடுறேன். இந்த துரோகிகள் தான் அந்த நாட்டினுடைய அழிவுக்கு காரணம். பாஜக காரன் என்னைக்கு வேணாலும் அவன் என்னைக்கா இருந்தாலும் RSS காரனை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை 2ஆம் குடி மக்களாக மாற்ற வேண்டும் என்று நினைச்சு 100 வருஷம் போராடிட்டு இருக்கு. RSS உடைய வேலையே சிறுபான்மை மக்களை 30% இருக்கின்ற சிறுபான்மை மக்களை, சீக்கிய, கிறிஸ்தவ, முஸ்லிம் மக்களை அதிகாரமற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் RSS உடைய கொள்கையே. அவர்கள் கிடையாது இந்தியாவுடைய பிரச்சனை. அவர்களை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க போராடின காந்தியை கொண்டாங்க. அவர்களை பொறுத்த மட்டுமே இதற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை கொன்றவர்கள் அவர்கள். இதை எதிர்த்து போராடியவர்கள் அவர்களுடைய லட்சியத்தை அடைய விடாமல் தடுப்பதற்காக பல தியாகங்களை இந்த நாடு கொடுத்திருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டுமே பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிவருதியாக இருந்தவர்கள் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தும், நேருவும், சர்தார் பட்டேலும் அவர்களை எதிர்த்து போராடும் போது, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடும் போது அவர்களுக்கு மன்னிப்பு கட்டளை எழுதி கொடுத்திருந்தவன் தான் RSS காரன். ஆனா அவர்களை பொறுத்த மட்டுமே அவர்களுடைய லட்சியம் என்பது சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக்க வேண்டும். அவர்களோடு இருந்து நான் சிறுபான்மை மக்களோடு உங்களோட இருக்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்களும் வாழ்த்து சொல்றோம் சொல்லி இந்த துரோகம் செய்த சந்திரபாபு நாயுடும், நிதிஷ்குமாரும், அஜித் பவாரும், தமிழ்நாட்டிலிருந்து சென்ற GK வாசனும் தான் துரோகிகளை தவிர வேறு யாரும் துரோகத்தை நாம் மறந்துடக்கூடாது. இந்த துரோகம் தான் கொடுமையான துரோகம். வாக்களிக்கும் பொழுது அவர்கள் செய்த துரோகம். வாக்கு எவ்வளவு வந்துச்சு? 172 தேவை. நமக்கு வந்த வாக்கு, நாங்க 3 மணிக்கு ஓட்டு போடும் போது 232 பேர் ஓட்டு போட்டோம். அவர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? 288 பேர். 288 272 அவ்வளவு வித்தியாசம். 14 வாக்கு வித்தியாசங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. 14 வாக்கு விஷயங்கள் பிறந்திருந்தால் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலை இந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த 14 அவர்களுக்கு இருக்கின்ற உண்மையான நம்பர் என்ன? பிஜேபியுடைய நம்பர் என்ன? 239. அவர்களுக்கு இந்த வந்த 288 எப்படி வந்துச்சு? சந்திரபாபு நாயுடு இருந்து வந்துச்சு, நிதிஷ்குமார் இருந்து வந்துச்சு, அஜித் பவார் இருந்து வந்துச்சு. உண்மையான துரோகம் என்பது இவர்களால் விளைக்கப்பட்டது. இந்த துரோகத்தை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் இதுதான் உண்மையான மன்னிக்க முடியாத துரோகம். RSS இதை செய்யும் என்பது எல்லாருக்கும் தெரியும். RSS காரனா பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மக்கள் ஏற்கவில்லை. மக்கள் அவர்களுக்கு தண்டிச்சு 400 சீட் கேட்டாங்க, 239 சீட் தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் இது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இதற்கு துரோகம் விளைவித்தவர்கள் யார், யார் உங்களோடு நின்றவர்கள் என்பது ரொம்ப முக்கியம். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தொடர்ந்து இந்த மக்களோடு இருக்கிறார்கள். அதாவது எந்த விதத்திலும் நாங்கள் இதற்காக அடிபடிய மாற்றோம். அதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட வேண்டும் இருந்தாலும் சரி, எவ்வளவு ரைடு வந்தாலும் சரி, எவ்வளவு இடி ரைடு வந்தாலும் சரி, எவ்வளவு IT ரைடு வந்தாலும் சரி, எவ்வளவு கேவலப்பட வச்சாலும் சரி, உங்களுடைய வீடுகளை கொடுங்கினாலும் சரி, வீடு இல்லாமல் ஆக்கினாலும் சரி, எதிர்த்து நிற்போம் என்று நெஞ்சை நிமிர்த்தி நிற்கின்ற தலைவர்கள் ஒரு பக்கம். அதே நேரத்தில் அவர்களோடு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் நல்லவராக இருக்கோம் சொல்லி 2வது தேசம் போட்டுட்டு போய் அடுத்த நாள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. முந்தா நாள் ஓட்டு போட்ட ராஜ்யசபாவில 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில இருந்து வாக்களித்திருக்கார்கள் எதிர்த்து. இன்னைக்கு முந்தா நாள் பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி. இதை விட துரோகம் இந்த நாட்டில் நடக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் மக்களுக்காக இந்த சிறுபான்மை மக்களுடைய துரோகத்தை
தொடர்ந்து செய்து வருகின்ற இயக்கங்களை மன்னிக்க கூடாது. இந்த போர் என்பது, இந்த யுத்தம் என்பது தொடர்ந்து நடக்கிறது. இந்த ஜனநாயக யுத்தம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயக யுத்தத்திலே தொடர்ந்து நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும். இந்த தொடர்வதற்கு அதுவும் குறிப்பாக நேற்று பாஜகவை பொறுத்த மட்டுமே, RSS பொறுத்த மட்டுமே, நேற்று இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை வக்வாரிய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கலாம். அடுத்து அவர்களுடைய திட்டம் என்பது கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்ற நிலத்தடுக்கும். RSS வாக்கு இதழிலே மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த திட்டம் ஊரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு, இடம் பள்ளிக்கூடம் இடம் இருக்கு, காலேஜ் வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அவர்கள் ரயில்வேக்கு அப்புறம் முஸ்லீம்களுக்கு அப்புறம் இருக்கிறதுலே அதிகமா நிலம் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி RSS ஆர்கனைசர் இதழிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆர்கனைசர் இதழில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து யாரோட வருவாங்க? நாளைக்கு நிமிஷம் நாடார்களுக்கு வருவாங்க. நேற்று முஸ்லீமா இருப்பார்கள், நாளை கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், நாளை மறுநாள் நாடார்களாக இருப்பாங்க. ஏன்னா நாடார்கள் எல்லா இடத்துலயும் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க, நாடார்கள் எல்லா இடத்துலயும் கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, நாடார்கள் எல்லா இடத்துலயும் பெரும் நல்ல நிறுவனங்களை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சட்டத்தை போடுவாங்க. அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சுல, அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுதான் இடம் முடிஞ்சிருச்சு. நம்மை பொறுத்த மட்டிலே யாரெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று வர்க்குக்காக நிலத்தை கொடுத்து ஒரு நல்லது நடக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஒரு நல்லது நடக்கணும், ஒரு கல்லூரி நடக்கணும் சொல்லி பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றவர்களை ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலாக பார்ப்பதுதான் பிரச்சனை. RSS பொறுத்த மட்டுமே இதை ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையாக பார்க்கிறது. பாம்பேயிலும், ஹைதராபாத்திலும், டெல்லியிலும், லக்னோவிலும் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை புடுகிறோம். இந்த நிலத்தை இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்து வக்வாரிய நிலங்களை பிடுங்க வேண்டும். பிடுங்கி அதை யார் கையில கொடுக்கணும் அப்படின்னா அதானி, அம்பானி கையில கொடுக்கணும். இவர்களை பொறுத்த மட்டும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலையை தான் மோடியும் அமித்ஷாவும் செய்யறார்கள் ஒழிய இவர்களை பொறுத்த மட்டும் பிரதமராகவோ உள்துறை அமைச்சர் பொறுப்போ செய்யவில்லை. இவர்கள் செய்வதெல்லாம் வெறும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை. அந்த நிலத்தை புடுங்கி ஏதாவது சட்டத்தை போட்டு சட்டத்தை எடுத்து நிலத்தை புடுங்கி அதை பெரும் பணக்காரர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். இதற்காக அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு சிந்தனையை எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வந்து இதை செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக எல்லா இந்து கோயில்களும் சரி, மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இந்து கோயில்களுக்கும் சரி, அந்த கோயில்களுடைய நிலங்களையும் அந்த கோயிலுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பது அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் பாதுகாப்பது. அதனாலதான் நல்லது நடக்கும். எந்த புனிதத்துக்காக அந்த நிலம் கொடுக்கப்பட்டதோ அந்த மதத்தினுடைய கட்டுப்பாடு இருந்தா தான் அந்த மதத்தினுடைய எண்ணத்துக்கு ஏற்படும்படி நடக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கார நிலமா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கார நிலமா இருந்தாலும் சரி, அல்லது வக்குடைய நிலமாக இருந்தாலும் சரி கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் RSS காரர்களை பொறுத்த மட்டுமே முதல் முறையாக அவர்களுடைய மக்களை பற்றி திரும்பி பெற இந்த சட்டத்திலே பிற மதத்தை சார்ந்தவர்களே மக்களிடத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செல்லணும் என்ற இவர்களுடைய பார்வை விருதுநகரில் கொண்டு வருவதற்காக அல்ல. இவர்கள் அதை கொண்டு வர வேண்டியது பாம்பேயிலும், லக்னோவிலும், டெல்லியிலும் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான சொத்துக்களை இவர்கள் பிடுங்கி அதானியின் கையில கொடுக்கணும். இவர்களை பொறுத்த மட்டுமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருப்பதும் அதே நேரத்திலே கிராமங்களில் இருக்கின்ற சாதாரண அளவிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சேவை செய்து கொண்டிருக்கின்ற பல வகையில் இருக்கின்ற கோயில்களையும் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மத அடிப்படையிலே பிரிக்க வேண்டும், மத அடிப்படையிலே வெறுப்பை பரப்ப வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து லோக்சபாவில் மக்களவையிலே 232 பேர் வாக்களித்தோம். அவர்களுக்கு தேவை 272 பேர், அவர்களுக்கு கிடைத்தது 288 பேர், அவர்களுக்கு இருந்தது 239 பேர். ஆனா அவர்களுக்காக இந்த துரோகத்தை செய்த சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமாரும், அஜித் பவாரும் என்றும் மக்களால் மதிக்கப்பட போவதில்லை. அவர்களுடைய பொறுத்த மட்டுமே அடுத்த தேர்தலில் அது நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, அது சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் சரி, அது அஜித் பவாராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுடைய தோல்வி பெற்றுவார்கள். அவர்களை பொறுத்த மட்டுமே இந்த துரோகம் அவர்களை மன்னிக்காது. எந்த துரோகம் என்றால் RSS காரர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட நிலங்களை பிடுங்குவதற்காக அதானியின், அம்பானியுடைய கைகளுக்காக கைக்கூலிகளாக மாறி இருக்கின்ற சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமாரும், அதே போல அஜித் பவாரும், GK வாசனும் என்னாலும் மறைக்கப்பட போவதில்லை. இதே மேலவையில எப்படி GK வாசனை பற்றி சொல்கிறேன் என்றால்,
நாடாளுமன்றத்திலே வாக்களித்ததிலே தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிர்ப்பாக வாக்களித்தோம். 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 232 பேர்ல தமிழ்நாட்டில இருந்து போன 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தோம், எதிர்த்து வாக்களித்தோம். இந்த மசோதாவுக்கு 18 பேர் மேல் சபையில இருந்து தமிழ்நாட்டில இருந்திருக்காங்க. 18 பேர் மேல் சபையில இருந்து தமிழ்நாட்டில இருந்திருக்காங்க. அதோடு சேர்த்து இப்போ வந்திருக்க இளையராஜா அவர்களையும் சேர்த்திருக்கிறார்கள். 19 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ்ல 19 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். மேல் சபையிலே சோனியா காந்தி அம்மையார் காலையில 3:30 மணி வரைக்கும் வாக்களிப்பதற்காக இருந்து வாக்களித்தார். இந்த வயதிலே 78 வயதிலே சோனியா காந்தி அம்மையார் கடைசி வாக்காக பதிவு வரை இருந்து வாக்களித்தார். அதிலே தமிழகத்திலே இருந்து எதிர்த்து ஆதரவளித்து வாக்களித்தது என்பது ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனை பொறுத்த மட்டிலே இந்த துரோகம் என்பது ஜி.கே. வாசன் பெருந்தலைவர் மூப்பனாருடைய மகன் என்பதை என்று சொல்லிக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை தன்னுடைய கட்சி கொடியிலே போட்டுக் கொண்டிருக்கின்ற ஜி.கே. வாசன் செய்த துரோகம் என்பதை மன்னிக்கவே முடியாத துரோகமாக மாறியிருக்கிறது. அவர் அதானிக்காக பணியாற்றலாம், அம்பானிக்காக பணியாற்றலாம், ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு அவர் கொண்டிருக்கின்ற பெருந்தலைவரை தங்கியிருந்த இடத்தை RSS காரர்கள் தாக்கி டெல்லியிலே அவரை எரிக்க விரும்பினார்கள், கொலை முயற்சி செய்தார்கள் என்பது வரலாறு. கடைசி வரை பெருந்தலைவர் மூப்பனார் அவர்கள் வாஜ்பாய் அரசை எதிராக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்ததனுடைய விளைவாக வாஜ்பாய் அரசு விழுந்தது என்பது வரலாறு. அப்படி இருந்த பெருந்தலைவர் காமராஜரையும் அருமை ஐயா மூப்பனார் அவர்களுடைய மகனாக இருக்கின்ற வாசன் செய்த துரோகம் என்பது என்னாலும் மறக்கப்பட கூடாத ஒரு துரோகமாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து சேர்ந்த 18 பேரிலே ஒரே ஒரு நபரை தவிர, வாசனை தவிர மிச்சம் இருக்க அன்புமணி ராமதாஸ் ஆட்டத்துல வரல சொல்லி ஓடி போயிட்டார் வெளியில. 3 பேர் மற்ற எல்லாரும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மற்ற எல்லாரும் எதிர்த்து, மதிமுக அனைவரும் சேர்ந்து எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்திலே துரோகம் செய்தது வாசன் மட்டும்தான். வாசன் மன்னிக்கப்படக்கூடாது. வாசன் அவர்களை பொறுத்த மட்டிலே மன்னிக்கப்பட முடியாத நபராக மாறி இருக்கிறார். எந்த துரோகிகளோடு நாம் இதை பார்க்கிறோமோ, சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், அஜித் பவாராக இருக்கட்டும், அதே வரிசையிலே தமிழகத்திலிருந்து சென்ற துரோகி இங்கிருந்து சென்ற எட்டப்பனாக வாசன் மாறி இருக்கிறார். இந்த துரோகம் மன்னிக்கப்பட கூடாத ஒரு துரோகமாக பார்க்க வேண்டும். இந்த சட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து நாம் போராடுவோம். நம்மை பொறுத்த மட்டிலே இந்தியா கூட்டணி 2029க்கு முன்னாலே 29 அமையும். அதிலே அமைந்தவுடன் முதல் மாற்றங்களிலே இதற்கான மாற்றங்களை கொண்டுவோம் என்பது மட்டும் உறுதி. அதற்கு முன்பாக சட்ட வடிவிலான போராட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக சுப்ரீம் கோர்ட் சென்றிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே இது சட்டத்தால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. அனைத்து சட்டம் படித்தவர்களுக்கும் தெரியும். அது கபில் சிபலாக இருக்கட்டும், அது ரத்தோகியாக இருக்கட்டும், அனைவருக்கும் தெரியும் இது சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே இது நிற்காது என்பது. ஆனால் பாஜகவும் RSSம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே பல கதைகளை சொல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர்களை பொறுத்த மட்டிலே அரசியல் என்பது அவர்களை பொறுத்த மட்டிலே பொறிகளையும் புரட்டுகளையும் தொடர்ந்து பரப்புவதுதான். தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக முஸ்லிம்கள் மீது, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மீதும் தொடர்ந்து பொய்களையும் பரப்பி RSS வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய மிகப்பெரிய பயணத்திலே உங்களோடு நாங்கள் என்று நிற்போம் என்பதை மட்டும் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். நானும் அருமைக்குரிய அண்ணன் ARR சீனிவாசன் அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் அசோகன் அவர்களுக்கும் இந்த உங்களோடு நிற்பதிலே மிக பெருமை அடைகிறோம். உங்களுடைய பிரதிநிதிகளாக அருமைக்குரிய நான் எதிர்த்து வாக்களித்தேன் இதே விரலை வைத்து. அதே விதத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களும் இருவரும் தமிழக முதலமைச்சருடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள். நாங்கள் அனைவரும் உங்களோடு நிற்போம். கடைசி வரை இந்த போராட்டத்தை நாம் வெல்வோம், வென்றே தீர்வோம். இது நியாயத்துக்கான போராட்டம், இது உண்மைக்கான போராட்டம். இந்த இந்திய திருநாட்டிலே எந்த மதத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையிலே இருப்பவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்த நிலங்கள் இருக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்திலே உருவாக்கப்பட்டது. அது இன்று இவர்களுக்கு நடந்தால், இன்று உங்களுக்கு நடந்தால், நாளை அது கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும், நாளை மறுநாள் அது நாடார்களுக்கு நடக்கும், அடுத்த நாள் அது நாயுடுகளுக்கு நடக்கும். ஏனென்றால் யாரெல்லாம் இடம் வைத்திருக்கிறார்களோ, பொது இடங்களை வைத்திருக்கிறார்களோ, சமூக இடங்களை வைத்து நல்லது செய்து கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுடைய இடங்களை பிடுங்குகின்ற இந்த குணம் என்பது RSS உடைய கலகு குணமாக இருக்கிறது. RSS பொறுத்த மட்டிலே இந்த வெறுப்பு அரசியலை மையப்படுத்தியவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் 4000 கிலோமீட்டர் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நடைபயணம் மேற்கொண்டார். கன்னியாகுமரியிலே தொடங்கியது காஷ்மீர் வரை மழை, இடி, வெயில், மின்னல், குளிர் என்று பாராமல் பணியிலும் நடந்த ராகுல் காந்தி சொன்னது, இந்த வெறுப்பு அரசியலை நாம் முற்றுப்புள்ளி வைப்போம், அன்புக்கான வெறுப்பு பஜாரிலே அன்புக்கான கடைகளை திறப்போம் என்பதுதான். அன்புக்கான கடைகளை திறப்பதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. வெறுப்பு பஜாரிலே வெறுப்பு பஜாராக மாற்றி இருக்கின்ற பாஜகவும் RSS சேர்ந்து இந்த வெறுப்பு பஜாரை நாம் மூடுவோம், நாம் அன்பான கடைகளை திறப்போம், அன்புக்கான கடைகளை தொடர்வோம், திறப்போம். ராகுல் காந்தி அவர்களும் அருமைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து தமிழகத்திலே உங்களோடும் சரி, நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக நிற்போம், போராடுவோம், இந்த நீதிமன்ற வாசலில் நின்று போராடுவோம் என்பதை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து உங்களுடைய அமைதியான இந்த கண்டன போராட்டத்திலே விருதுநகரே உங்களோடு இருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அன்பான இந்த போராட்டத்திலும் உங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டத்திலும் என்றும் நியாயம் வெல்லும். நம்முடைய மாரியம்மனும் நம்மளோடு இருப்பார். நம்முடைய நியாயமான குறைகளுக்கு நியாயமாக நாம் கேட்கின்ற இந்த போராட்டத்திற்கு இந்த குரல்கள் உண்மையிலேயே இறைவனிடம் செல்லும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.